ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ஒரு காணொளி மிக முக்கியமான காணொளி. இந்த காணொளி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மக்களுக்கு, நிறைய கோயில்களுக்கு போகிற மக்களுக்கு, ஆன்மீகத்தில் இருக்கிற பக்தர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களுக்கு, அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த ஒரு சின்ன வயசில் ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு பொறுப்பை அவர் ரொம்ப சரியாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணொலி என்னவா இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக நிறைய கோயில்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வசிக்கிறதே காஞ்சிபுரத்தில் தான். காஞ்சிபுரம் ஒரு கோயில் நகரம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ கோயில்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் 500க்கும் மேற்பட்ட கோயில்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க நான் பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் தோணும். இதெல்லாம் கோயில்களில் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குமே, இதெல்லாம் சரியாக இருக்குமே அப்படின்ற விஷயங்கள் நிறைய தோணியிருக்கு. அதெல்லாம் ஒரு கோரிக்கையாகவும் ஒரு சஜஷனாகவும் அமைச்சரிடமும் மக்களிடமும் தெரிவிச்சுக்கிறேன். மக்களிடம் ஏன் தெரிவிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுற இடங்கள் நிறைய கிடச்சிருச்சு. லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப். அது மட்டும் இல்லாமல் சில இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் நேராக அமைச்சரே போய் சந்திக்கிற அளவுக்கான சூழ்நிலையும் இப்போ இருக்குது. ஸோ இந்த கருத்து நிறைய மக்களிடம் போய் சேர்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப், உங்கள் ஆன்மீகம் சார்ந்த குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். முதல் விஷயம், அவர் அமைச்சர் திருச்சி சுற்றி உள்ள கோயில்களுக்கெல்லாம் போய் ஆய்வு செய்தார். எதை முக்கியமாக ஆய்வு பண்ணார்னா, அடிப்படை வசதிகளை அவர் ஆய்வு செய்தார். அதில் அந்த பிரசாத கடையில் அந்த தயாரிப்பு தேதி, அது மட்டும் இல்லாமல் அது காலாவதி ஆகும் தேதி, அதெல்லாம் அதில் இருக்கா அப்படின்றத பார்த்தாரு. ரொம்ப முக்கியமான விஷயம்தான் அது. அதிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, அந்த பிரசாதம்ன்றது பிரசாதமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. சுவாமிக்கு கண்டருளை செய்து, அதாவது சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைத்து வர்றது தான் பிரசாதமே தவிர்த்து அந்த கடைகளில் பேக்கெட்டில் போட்டு விற்கிறதெல்லாம் பிரசாதம் கிடையாது. அந்த பிரசாதமாகவே இருந்தாலும், சுவாமி கிட்ட கண்டருளை செய்யப்பட்டு வர பிரசாதமாகவே இருந்தாலும் அது விற்பனைக்கு உண்டாக்குறது தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சுவாமி பொதுவானவர். அவர்கிட்ட இருந்து வர பிரசாதத்தை பணம் படைத்தவன், பணம் வைத்துள்ளவன் தான் அதை பெற முடியுன்ற நிலை வர்றதுன்றது அந்த சுவாமியோடைய கொள்கைக்கும் அவருடைய தன்மைக்கும் அது சரியில்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சுவாமி பொதுவானவர்ன்றது நம்மளுக்கு ஆழ்வார்கள், நாயன்மார்களுடைய வரலாற்றிலேருந்து தெரிய வருது. அவர்கிட்டேருந்து வர பிரசாதத்தை விற்பனை செய்கிறது தப்புன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அந்த கடைகள் ஒரு தின்பண்ட கடை அப்படின்னு இருக்கலாமே தவிர்த்து பிரசாத கடைன்ற பேரில் இருக்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை கொஞ்சம் மாற்ற முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கடைகள் வேணான்னு நான் சொல்லலை, கடைகள் இருக்கட்டும். ஏன்னா கோயிலுக்கு போகிறாங்க, டக்குன்னு பசி எடுக்கும், ஏதாச்சும் சாப்பிட்ணும், இல்லை அந்த இடத்துல ஃபேமஸாக இருக்கிற அந்த ஒரு தின்பண்டத்தை சாப்பிட்ணுன்ற எண்ணம் தோணும், அதை சாப்பிடலாம். ஆனால் அது பிரசாதம்ன்ற பேரில் சாப்பிட்றது சரியில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதன் பிறகு இது ஒரு சின்ன விஷயந்தான். நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போனீங்கன்றதுனால அது பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இப்போது நிறைய பேருக்கு பிரச்சனையாக அமைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம்தான். அது என்னென்னா தரிசனம். முக்கியமாக பெரிய கோயில்களில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருவண்ணாமலையாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், பழனியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய கோயில்களில் ரொம்ப நேரம் ஆகுது. தரிசனம் பண்ணுறதுக்கான நேரம் ரொம்ப நேரம் ஆகுது. அதற்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன், இது ஆல்ரெடி திருப்பதியில் இருக்குது. அதோட சேர்ந்த மாதிரி ஒரு சஜஷன் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த இன்டர்நெட் இல்லாத காலகட்டத்தில் நம்ம ட்ரெயின் டிக்கெட்லாம் எப்படி புக் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் சென்னையிலேருந்து ஆக்ரா போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னுடைய சொந்த ஊர் காஞ்சிபுரம் தான். நான் காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே போய் அந்த சென்னை டு ஆக்ரா அந்த ஒரு டிக்கெட்டை என்னால் ரிசர்வ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு
கோயில்கள், இந்து அறநிலைத்துறை சார்ந்த கோயில்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இப்போது நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். காஞ்சிபுரத்தில் இருக்கிற நான் திருச்செந்தூர் போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு தேதியில். அப்போது நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு கோயில்லையே போய் இந்த தேதியில் நான் திருச்செந்தூர் போகிறேன் அப்படின்ற ஒரு ரிசர்வேஷன் டிக்கெட் மாதிரி அந்த பதிவு பண்ணிக்கிட்டேன்னா, அந்த தரிசனத்தை பதிவு பண்ணிக்கிட்டேன்னா, அங்கே போய் அந்த சிரமத்தில் 6 மணி நேரம் 7 மணி நேரம்ன்ற நிற்க வேண்டிய அந்த சிரமத்தை தவிர்க்க முடியும். இது ஆன்லைனில் இப்போ மோஸ்ட்டாக ஆன்லைனில் பண்ணிக்கலாம். பண்ண முடியாதவங்க இப்படியும் பண்ணலான்ற ஒரு சஜஷன் நான் உங்களுக்கு தரேன். அதே மாதிரி நான் எப்படி பிரசாதமானது விற்பனைக்கு இல்லை அப்படின்னு சொன்னனோ, அதே மாதிரி தரிசன ஸ்பெஷல் என்ட்ரி, விரைவு தரிசனம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, சுவாமி பொதுவானவர். சுவாமி கிட்ட சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு காசு தரணும் அப்படின்றதே வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் இது காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. இது மூலமாக கோயிலுக்கு வருவாய் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தினால அதை கடந்து போகிறாங்க. ஆனால் கோயில் நிலங்கள், இந்த அறநிலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும், கோயில் சார்ந்த நிலங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. சரியான திட்டமிடுதல் மூலயமா அதிலேருந்து பல மடங்கு வருவாய், இந்த டிக்கெட் காஸ்ட்டில் வர வருவாயை விட பல மடங்கு வருவாய் அதுலேருந்து வர வைக்க முடியும். ஸோ அதனால் இந்த டிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரத்து செய்யணும் அப்படின்றத நான் வந்து உங்ககிட்ட வேண்டுதலாக தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா சுவாமி பொதுவானவர் அப்படின்றது தெரிய வரணும். இப்போது சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் ஜெய் கூட சொன்னார். ஆக்டர் ஜெய் அவர் சொன்னார். என்ன சொல்கிறாருன்னா, கோயில் ஏதோ எனக்கு வந்து சமமாக இல்லையோன்றது தோணுது. கோயில் இந்த சென்ஸ் இந்த இந்து கோயில்களில் சமநிலை இல்லை அப்படின்ற விஷயம் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னார். அவர் வந்து இஸ்லாத்துக்கு போயிட்டதா சொன்னார். அவர் இஸ்லாத்துக்கு போனதை பற்றி எல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனால் அவர் சொன்ன விஷயம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல இடங்களில் இந்த மாதிரியான வேறுபாடுகள் மூலயமா, பணம், பதவி, இந்த மாதிரியான வேறுபாடுகள் மூலயமா கோயில்களில் அந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இருக்குது. பணம் வச்சிருக்கிறவனுக்கு ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம், அவனுக்கு ஒரு சேவை. அதே மாதிரி பணம் இல்லாதவனுக்கு வேறு மாதிரியான சேவை அப்படின்றது இருக்குது கோயில்களில். அந்த நிலை மாறணுன்றத உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். அதற்கான வழிகளையும் நான் ஒரு சிலர் சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வயதானவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள சீக்கிரமாக தரிசனம் பண்ண வைக்கலாம். அந்த ஸ்பெஷல் என்ட்ரியெல்லாம் இப்படி மாற்றலாம். குழந்தை வைத்திருக்கிறவங்கள வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள தரிசனம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலாம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா, கோயிலில் இருக்கிற இன்னும் சில விஷயங்கள், இப்போ அறநிலைத்துறை சார்ந்து இருக்கிற பெரிய கோயில்களில் நடக்கிற விஷயங்கள், அந்த சுவாமியை மட்டும், கோயில்ன்றது இப்போ அண்ணாமலையார்னா அண்ணாமலையாரை மட்டும் தரிசனம் பண்ணுற மாதிரி, ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியை மட்டும் தரிசனம் பண்ணுற மாதிரி, அந்த பிரகாரத்தை நம்மளால் சுற்ற முடியல, அங்கே இருக்கிற அந்த கோயிலை நம்மளால் சுற்றி பார்க்க முடியல, உட்பிரகாரங்களை நம்ம போய் பார்க்க முடியல, அங்கே இருக்கிற விஷயங்களை பார்க்க முடியல. அந்த மாதிரியான அமைப்பு, அந்த மாதிரியான சிஸ்டம் பல கோயில்களை வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு கோயில் போனோன்னா அந்த ராஜகோபுரம், அந்த வாயில் கடந்து அடுத்தடுத்த நிலை கடந்து போகிற மாதிரி இருக்கும். இவங்க வசதிகளுக்காக, இந்த தரிசனம் செய்ய வேண்டிய வசதிகளுக்காக வேறு வேறு வழிகளில் விடுறதெல்லாம் வந்து நடைபெறுது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் முறையாக, எப்படி ஆகம விதிப்படி எந்த வழியில் நுழைஞ்சு எந்த வழியில் போய் எப்படி சுவாமி தரிசனம் பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வந்து முறைப்படுத்தணும் அப்படின்ற அந்த கோரிக்கைகளையும் நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது புதுப்பிக்கிறோம் அப்படின்ற பேரில், அதாவது கும்பாபிஷேகம், குடமுழுக்கு, கோயிலை வந்து புறணமைக்கிறோம், சீரமைக்கிறோம்ன்ற பேரில் அந்த பழமையை அழிக்கிற ஒரு விஷயமும், கல்வெட்டுக்கள், வரலாற்றை அழிக்கிற ஒரு நிகழ்வும் நடந்துகிட்ருக்கு. அது நடக்காமல் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்கு அப்புறமா தான், இல்லை ஆய்வாளர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த புதுப்பிக்கிற வேலை, இந்த புறணமைக்கிற வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப அலட்சியமாக வந்து பல வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் 108 வைணவ திவ்ய தேசங்களுள் மிக முக்கியமான 3 திவ்ய தேசம் சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கம் பெரிய கோயில், மலைக்கோயில் திருப்பதி, பெருமாள் கோயில் காஞ்சிபுரம்னு சொல்லுவாங்க, வரதராஜ பெருமாள் கோயில்.
அவ்வளோ முக்கியமான கோயில். கட்டுமான ரீதியாகவும் அது வந்து ஒரு கட்டுமலை கோயில், அதாவது செயற்கையாக கட்டப்பட்ட ஒரு மலை. அப்போது அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கோயில்கள், இந்த பிரம்மாண்டமான அமைப்பெல்லாம் கட்டும்பொழுது பெரிய ஃபவுண்டேஷன்லாம் போட்டு கட்டினதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் அந்த ஃபவுண்டேஷன்றது இந்த காலத்தில் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த கட்டுமலைக்கு பக்கத்துலேயே இந்த பிக்சர் பாருங்கள், ஒரு கான்க்ரீட் ஸ்ட்ரக்சரை இதை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த காணொலியில் அந்த கோயிலில் என்ன நடக்குதுன்னு நான் முழுமையாக வந்து பதிவு பண்ண முடியாது, ஏன்னா அதை பற்றி சொன்னனாலே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இதை ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்கிறேன். அந்த ஒரு கோயிலுக்குள்ளே 1000 ஆண்டுக்கு பழமையான கோயிலுக்குள்ளே அந்த கருங்கல்லாம் முழுமையாக கருங்கல்னால் செய்யப்பட்ட அந்த ஒரு கட்டிடம், அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு பள்ளம் தோன்றதே வந்து தப்பு. அது என்ன ஆகுமோ, பக்கத்தில் இருக்கிற இதோடைய அந்த உறுதித்தன்மை, அந்த நிலத்தோடைய உறுதித்தன்மை எப்படி இருக்குது, அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. திடீர்னு அந்த இடம் கொலாப்ஸ், அந்த ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ரொம்ப அலட்சியமாக வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே இந்த கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் இது வரதும் வந்து ஏற்றுக்க முடியாதது. இங்கே அயோத்தி இப்போ ராமர் கோயில் கட்டுறாங்க, முழுக்க முழுக்க கற்கள்னால கட்டுறாங்க. இந்த சிமெண்ட்டு, ஸ்டீலு இதெல்லாம் இல்லாமல் கட்டுறாங்க. ஏன் அதெல்லாம் இல்லாமல் கட்டுறாங்கன்னா, அதோடைய ஆயுள் காலம் வெறும் ஒரு 60-70 ஆண்டுகள் தான். ஆனால் 1000 ஆண்டுக்கு நிலச்சி நிற்கிற இந்த கோயிலில் இந்த மாதிரியான கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்லாம் உள்ளே வரும்போது கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ இதெல்லாமும் நீங்கள் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த மாதிரி புதுப்பிக்கும் பொழுதும் சீரமைக்கும் பொழுதும் கண்டிப்பாக ஒரு ஆய்வு நடத்தி ஒரு ஆய்வாளர்களை கூட வச்சுக்கிட்டு நடத்துறது முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்போ ஒரு சாதாரணமாக இப்போது நம்ம இந்த ஒரு சுவர் வீட்டு சுவரில் நம்ம ட்ரில் பண்ணி ஆணி அடுக்கிற விஷயம் கிடையாது. கோயிலில் இருக்கிற ஒரு தூணும் ஒரு மோனோலித்திக் தூணாக இருக்கும். அதாவது ஒற்றை கல்லில் அந்த தூண் இருக்கும். அந்த ஒற்றை கல் தூணில் ஒரு ட்ரில் போட்டால் அந்த ட்ரில் ஒழுங்காக இல்லைன்னா அது பாதியாக அந்த மோனோலித்திக் கல்லுன்றது ஸ்ப்ளிட் ஆகலாம், அது உடையலாம். அந்த அளவுக்கு அதை வந்து ஆய்வு செய்யணும். அந்த வைப்ரேஷன்ஸ் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கணும், அந்த கிராக்கை ஸ்கேன் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் மோனோலித்திக்கில் நீங்கள் துளையிடும் பொழுதோ இல்லை அதில் ஏதோ நீங்கள் செய்யும்போதோ அதை வந்து நீங்கள் பார்க்கணும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அலட்சியமாக வந்து யாரோ ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து ட்ரில் போட்டு அங்கே கேமரா அடிக்கிறதும் அங்கே லைட் வைக்கிறதும் இது வந்து சர்வசாதாரணமாக கோயில்கள் நடந்துகிட்ருக்கு. சாதாரணமாக இன்றைக்கி கட்டின கோயில் இல்லைங்க, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கோயில் அவை. ஸோ அதுவும் உங்கள்கிட்ட கோரிக்கையாக வச்சுக்கிறேன். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்கிற அந்த கல்வெட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியப்படுத்துகிற விதமாக இந்த கல்வெட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை வேற எங்கேயோ வந்து அந்த கோயில் சார்ந்த வரலாற்று தகவல்கள், அந்த கோயில் சார்ந்த புராண தகவல்கள், அது அனைத்தையும் நீங்கள் ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணும்போது வர பக்தர்கள் அதை பார்த்துட்டு அந்த கோயில் பற்றியான தகவலை தெரிஞ்சுப்பாங்க. இன்னும் அந்த இடத்துக்கு நிறைய பேர் வெறும் பக்திக்காக வரத்தை தாண்டி நிறைய தகவலையும் வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்க. ஏன்னா கோயில் வந்து நம்மளுடைய வரலாற்றை பறைசாற்றும் ஒரு மாபெரும் பொக்கிஷமாக விளங்குது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த கோயில்களை அந்நிய நாட்டு படையெடுப்புகள்லேருந்து காப்பாற்றி நம்மக்கிட்ட அருமையாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பாதுகாக்கணும். இன்னும் அதை பெருமையை உலகுக்கு சொல்கிற வகையில் இந்த மாதிரியான டிஸ்பிளே போர்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த அடிப்படை வசதி, தண்ணீர் கோயில்களில் இலவசமாக கண்டிப்பாக இருக்கணும், நிறைய இடங்களில் வைக்கப்பட வேண்டும். அதை தாண்டி கழிப்பிடம், இந்த கழிப்பிடமும் மொபைல் டாய்லெட்ஸ் நிறைய கோயில்களுக்கு வெளியே இருக்கணும். இதெல்லாம் வந்து முக்கியமான கோரிக்கையாக நான் உங்ககிட்ட வைக்கிறேன். இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் இந்த காணொலி ரொம்ப பெருசாகிடும். பெரிய காணொலியாக இருந்தால் மக்கள் பார்க்குறதுக்கே பயப்படுறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து இதெல்லாம் நான் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சஜஷனாகவும் நல்ல ஒரு ஒரு கோரிக்கையாகவும் எடுத்துக்கோங்க. இதை ஆய்வு செய்யுங்க. இது கேட்டதெல்லாம் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. பார்த்த மக்களும் கமெண்ட் பண்ணுங்கள், இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கேட்டதெல்லாம் ஓகேவா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாண்டா அப்படின்னாச்சு, சரியோ தப்போ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த காணொலியை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.